அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல சிக்கன் சுக்கா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு வறுக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி. ஃபர்ஸ்ட் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தீயை சிம்ல வச்சு லேசா பொன்னிறம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இப்போ எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில கருகாம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ வறுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் சுக்கா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, 250 கிராம் பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மல்லி புதினா, 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வெந்து வரதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட 5 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அது கூட மல்லி புதினா சேர்த்துக்கலாம். தக்காளி, பல்லாரி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து எண்ணெயில வதங்கி வரட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் கூட ஒண்ணா சேர்ந்து வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் 1 டீஸ்பூன் சால்ட் முதல்ல ஆட் பண்ணியிருந்தேன்.
வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலரி விட்டுக்குவோம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வெந்து வர அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். போயிடுச்சு. இந்த மசாலாவோட இப்போ 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுனால சுக்கா நல்ல தித்திப்பா இருக்கும். சிக்கன் கொதிச்சு வேகிறதுக்காக ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூடான சுவையான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சோறு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் சுக்காவை சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, வேற லெவல் டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.